வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தராத பாகூர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் ரூபாய் 2.5 கோடியில் நவீன சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ராஜ்பவன் தொகுதி வாழைக்குளம் சமுதாய நலக்கூடம் மிகவும் சேதமடைந்திருந்தது. இதை சீரமைக்க வேண்டும் என தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முயற்சியால் நகர்ப்புற முதலீட்டு திட்டத்தின் கீழ் புதுவை நகராட்சி மூலம் ரூபாய் 2,45,00,000 புதுமையுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய நவீன வசதியுடன் கூடிய சமுதாய நலக்கூடத்தின் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், ஸ்மார்ட் சிட்டி தலைமை செயல் அதிகாரி கலெக்டர் மணிகண்டன், உள்ளாட்சித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் ரவீப் சிங், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, புதுவை நகராட்சி ஆணையர் சிவகுமார், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், குமரன், மலர்மன்னன், வைத்திக்குப்பம் குருசுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தாளர்கள், வாழைக்குளம் சின்னையாபுரம் ஊர் பொதுமக்கள், நகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தரமாட்டாரு. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் கூற சிவபெருமான் எழுதிய திருவாசக ஓலைச்சுவடிகள் வெள்ளிப்பெட்டியில் பாதுகாக்கப்பட்டு சிவராத்திரி அன்று ஒரு நாள் மட்டும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி என்பது ஆன்மீக பூமி. அரவிந்தர், ஸ்ரீமத் குரு சித்தானந்தர், வண்ணார பரதேசி, சக்திவேல் பரமானந்தா உள்ளிட்ட பல்வேறு சித்தர்களுக்கு இங்கே ஜீவ சமாதிகளும் உண்டு. புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள், புதுச்சேரி வாழ் வெளி மாநிலத்தவர்கள் இந்த ஜீவ சமாதிகளை பார்த்து வணங்கி செல்வது வழக்கம். இதே போன்று சித்தர்கள் பூமியாக புதுச்சேரி கருதப்பட்டாலும் சிவபெருமான் கைப்பட எழுதிய ஓலை சுவடி புதுச்சேரியில் இருப்பது என்பது மேலும் புதுச்சேரிக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது. அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் கூற சிவபெருமானே திருவாசகத்தை எழுதிய அடியில் அவரின் கையெழுத்திட்ட ஓலைச்சுவடிதான் புதுச்சேரியில் உள்ளது என்பது என்றால் அது வியப்பான ஒன்றாகும். 12 சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் 8ஆம் திருமுறையாக உள்ளது. வாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதி அவரே கையெழுத்தினை இட்டதாக கூறப்படும் ஓலைச்சுவடி ஒன்று உள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் உண்டா இல்லையா என நினைப்பவர்கள் சிலர் இருக்கும்போது கடவுளை தன் கைப்பட பக்கம் பக்கமாக எழுதிய பின் கையெழுத்து சான்றும் இட்ட ஒரு பனை ஓலைச்சுவடி கட்டு இன்னும் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? புதுச்சேரி செட்டித்தெருவில் உள்ள அம்பலத்தடையார் மடத்தில்தான் இந்த ஓலைச்சுவடி பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருவாசக ஓலைச்சுவடி ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அன்று ஒரு நாள் மட்டுமே அவை இருக்கும் வெள்ளிப்பெட்டியை திறந்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த செய்தி சற்று வியப்பாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் மகா சிவராத்திரி அன்று ஓலைச்சுவடியை பார்த்து வணங்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அவற்றை வணங்கி செல்வது இன்றளவும் வழக்கமாக உள்ளது. மேலும் இந்த ஓலை சுவடியை பக்தர்கள் தொட்டு பார்க்கவோ அல்லது அதன் அருகில் சென்று வழிபடவோ பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பக்தர்களுக்கு எட்டாத தூரத்தில் மட்டுமே ஓலைச்சுவடி வைக்கப்பட்டு இருக்கும். இது ஒருபுறம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் சிவபெருமான் கையெழுத்திட்ட ஓலைச்சுவடியை கண்டால் சிவனையே நேரில் பார்த்த மாதிரி என்ற நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த ஓலை சுவடியை பார்த்தால் வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெற்று இன்புற்று வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் உள்ளது. இந்த திருவாசக ஓலைச்சுவடி அம்பலத்தடையார் மடம் கோவில் நிர்வாகிகளால் பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
வந்து இங்கே புதுச்சேரி மக்கள் புதுச்சேரிக்கு வந்து தரிசனம் வந்து சிவபெருமானின் அருள் பெற்று சென்று கொண்டு இருக்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன வயது வந்து வரேன். ஆரம்ப காலகட்டத்துக்கு வந்து குறைவான மக்களாக இருந்தார். காலப்போக்கில் போக போக ஒருவருடைய இறைவனை அருள் பெற்று அவர்கள் அதனால் மற்றவருக்கு இதை பற்றி இதனுடைய புகழையும் புதுவையும் இந்த மாதிரி இருக்குதுன்றதுனால இன்றைக்கி வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து தரிசனம். கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவம் இருந்தார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புனித அந்திரேயர் ஆலயத்தில் பங்கு தந்தை ஆரோக்கியநாதன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசம் நிகழ்வுகள் நடைபெற்றது. தவக்காலம் இன்று துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள். இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர். தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது. அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாளாக புனித வியாழன் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி புனித வியாழன் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் 7 அன்று இயேசு சிலுவையில் அறையும் நாளான புனித வெள்ளி வருகிறது. அன்றிலிருந்து 3வது நாளில் வரும் இயேசு உயிர்த்தெழும் ஈஸ்டர் பண்டிகை ஏப்ரல் 9ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் கொண்டாட உள்ளனர். இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம், வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை, புனித அந்தோணியார், அரியாங்குப்பம் மாதா கோயில் உள்பட பல்வேறு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான டிராகன் போட் சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்வதற்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகின்ற 23/2/2023 முதல் 26/2/2023 வரை கர்நாடகா மாநிலம் உடுப்பியில் அகில இந்திய கயாக்கிங் அண்ட் கனோயிங் அசோசியேஷன் நடத்தும் 11வது நேஷனல் டிராகன் போட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு புதுச்சேரி மாநில கயாக்கிங் அண்ட் கனோயிங் அசோசியேஷன் சார்பில் கலந்து கொள்ளும் புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆலோசனைப்படி சீருடை வழங்கி வழியனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் வேலன் மற்றும் புதுச்சேரி கயாக்கிங் அண்ட் கனோயிங் அசோசியேஷன் சங்க பொதுச் செயலாளர் குமார் என்கிற ஜெயபாலன், பயிற்சியாளர் மோகன், மேலாளர் குமரன் உடன் இருந்தனர். திமுக பிரமுகர்கள் சிவசங்கர், சேகர், பாபு உட்பட விளையாட்டு வீரர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுல வாங்கலாம் அப்படியே இந்த லைன் கரையாம புதுச்சேரியில் நாடார், கிராமணி மற்றும் சாணார் உள்ளிட்ட சாதிகளை மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் கிராமணி, நாடார், சாணார் உள்ளிட்ட 5 வகை ஜாதி பிரிவினர் உள்ளனர். இவர்கள் தற்போது OBC பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களை MBC பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் பேரவை சார்பில் பேரவை காப்பாளர் மதிமகராஜன் முன்னிலையில் பேரவைத் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி தலைமை தபால் நிலையத்தில் துணைநிலை ஆளுநருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டமானது புதுச்சேரியில் பாகூர், திருபுவனை, திருவண்டார்கோவில், கரையாம்புத்தூர், நெட்டப்பாக்கம், முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் 3 லட்சம் பேர் இந்த தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பேரவை நிர்வாகிகள், செயலாளர் சுப்பிரமணி, கவிஞர் கலைமணி, துணை பொருளாளர் புருஷோத்தமன், குமரன் மற்றும் இளைஞரணி மோதிலால் வர்மா, புவனேஷ், செல்வம், மணிகண்டன், மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போடுங்கண்ணா, தலையில போடு. ஒரு நிமிஷம் வாப்பா வாப்பா. இன்டர் அகாடமிக் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பாகூர் ஆல்பா CBSE பள்ளியை சேர்ந்த மாணவன் சஞ்சய் இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். கிரிக்கெட் அசோசியேஷன் துத்திப்பட்டியில் உள்ள பாண்டிச்சேரி சார்பில் மைதானத்தில் 12 மாணவர்களுக்கான 30 ஓவர் இன்டர் அகாடமிக் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதியை சேர்ந்த 10 அணிகள் கலந்து கொண்டன. இந்த அணியில் விளையாடிய பாகூர் ஆல்பா CBSE பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் TS சஞ்சய் 6 போட்டியில் மொத்தம் 583 ரன்கள் எடுத்து தொடர் நாயகனாக தேர்வானார். மேலும் சிக்னேச்சர் கிரிக்கெட் அகாடமிக்கு எதிரான ஆட்டத்தில் 102 பந்துகளில் 213 ரன்கள் எடுத்து இரட்டை சதமும், நேயம் கிரிக்கெட் அகாடமிக்கு எதிரான ஆட்டத்தில் 94 பந்துகளில் 181 ரன்களும் எடுத்து மாணவன் சஞ்சய் இவ்விரு ஆட்டத்திலும் கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் நின்றார். போட்டிகளில் ஆட்ட நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் 4 வெற்றி பெற்ற மாணவனை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் மலர் கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார். ஓகே சார். நம்ம கலந்துரையாடலாம். நீங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் அந்த ஷீட்ல எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு குரூப்பும் நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க. அதுக்கு என்னென்னலாம் முதல் கேள்வி வந்து புதுச்சேரி சஞ்சீவன் தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் சார்பில் சிறந்த சேவை செய்த சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. சஞ்சீவன் தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி சிறந்த சமூக சேவையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் WHO இயக்குனர் டாக்டர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் சஞ்சீவன் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சிறந்த சமூக சேவை செய்தவர்கள் 70 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சஞ்சீவன் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் வெற்றி, முகிலன், டாக்டர் மோகன், ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். நீங்க எல்லாருமே சிறந்த சமூக ஆர்வலர்கள். இவர் வந்து நான் நீண்ட காலமாக இருக்கின்றார். அதனால முதல்ல மிஸ்டர் பிரகாஷ் மூணு பேருமே அந்த 3 கேள்விகளுக்கும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அதுவரை கமலா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.
செய்திகள் தொடர்கின்றன. விபத்தினாலோ நோயினாலோ சிகிச்சை பெறும் காவலர்களுக்கான தொகையை வழங்காமல் நிதி நெருக்கடி என காலம் தாழ்த்தப்பட்டு வருவதாக காவலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமீபத்தில் புதுச்சேரியில் 2 காவலர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டனர். இந்த சம்பவம் காவலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் காவலர் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர் ரவிக்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர்கள் நந்தகுமார், விஜயகுமார், தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் கிருமாம்பாக்கம், பாகூர், கரையாமுத்தூர் புறக்காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த குறைகேட்பு கூட்டத்தில் பணியின் போது ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனையும் கேட்டறியப்பட்டது. அப்போது தற்கொலை மற்றும் பொது இடத்தில் இறந்தவர்களை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் நமது பகுதிக்கு இல்லாததால் புதுச்சேரியில் இருந்து வருவதற்குள் பொதுமக்கள் பிரச்சனையில் ஈடுபடுகின்றனர். ஒரு கட்டத்தில் போலீசாரையும் குறை கூறுகின்றனர். போலீசாருக்கு விபத்து அல்லது நோயினாலோ சிகிச்சை பெறுபவர்களுக்கான தொகையை வழங்காமல் நிதி நெருக்கடி என காலம் கடத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்களுக்கான தனி கழிப்பறை மற்றும் ஓய்வறை அமைத்து தர கூறினர். மக்கள் தொகை அதிகமாக இருப்பதாலும் காவலர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் தொடர்ந்து பணியில் இருப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனடியாக காவலர்களை அதிகப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரோந்து செல்லும் போலீசாருக்கு வாகனம் மற்றும் அதற்கான பராமரிப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும். காவலர்கள் பதவி உயர்வுக்கு காலம் கடத்தாமல் 15, 25, 35 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு பதவி உயர்வை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கை வைத்தனர். இது குறித்து காவல் ஆய்வாளர் ரவிக்குமார் பேசுகையில், போலீசாரின் பிரச்சனைகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும். பொதுமக்கள் புகார் அளிக்க வரும்போது அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளவும், அவர்கள் கொடுக்கும் புகாரை அலட்சியப்படுத்தாமல் பண்புள்ளத்துடன் கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் நடந்தால் உடனுக்குடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பொதுமக்கள் போலீசாரின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். இது போன்ற மரியாதை வேறு எந்த துறைக்கும் இல்லை. பொதுமக்களுக்கு அதற்கு மதிப்பளித்து ஒவ்வொரு போலீசாரும் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். அதன் பிறகு நான் போய் மேலே போய் உட்காந்து எழுதி அவர்கிட்ட கை உங்களுக்கு அவங்க ஈக்குவலே கிடையாது. நம்மள அவங்க கம்பேரே பண்ணாதீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு போறாங்க, என்ன செய்யறாங்க, பிசி ஏடா எஸ்ஐடி கேட்க மாட்டேன், ஏடா நான் கம்பேரேட்டர் சொல்லிட்டு தானே வர்றாரு. அவர் படி நீங்க எப்போ வந்தாலும் அவங்கள வந்து நீங்க சேர்த்துக்காதீங்க, சேர்த்து நீங்க வச்சுங்க. இல்ல அது 2 இருக்குது உங்களுக்கு. இல்லைங்க அந்த 2 எப்படி எதுக்கு சொல்றீங்க? எஸ்டி எடுத்துருக்காங்க. 5 வருஷம் வந்து ஜனவரி மாதம் அப்பாயின்மெண்ட் இருந்தா, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஜனவரி தான் அந்த ஒரு வருஷம். இப்போ இந்த ஜனவரி பண்ண வேண்டியது ஜனவரி தான் பண்ணிருப்பேன். இந்த தடவை பண்ணல. வந்து ஒரு வருஷம் தான் செகண்ட் டிசம்பர் மாசம் ஆயிட்டாங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அடுத்த ஜனவரி தான் அதை கொண்டு வராங்க. ஜனவரி மாதம் அந்த மாதத்துக்கு போடுவாங்க. அது இந்த தடவை பண்ணல, இது வரைக்கும் மார்ச் வரைக்கும் பண்ணல. போறாங்க ஜனவரி. ஊசோடு தொகுதியை சேர்ந்த 590 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவி தொகைக்கான ஆணையை அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார் வழங்கினார். ஊசோடு தொகுதியை சேர்ந்த 590 பயனாளிகளுக்கு விதவை, முதியோர், முதிர்கன்னி மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான மாதாந்திர உதவி தொகைக்கான ஆணையை அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார் வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை துணை இயக்குனர் அமுதா, ஊசோடு தொகுதி பாஜக தலைவர் தியாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பரமேஸ்வரி கடைசி வரையும் எடுக்க முடியாது. புதுவை கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளிவரும் மயில்களுக்கு சுற்றுப்புற கிராம மக்கள் உணவளித்து வருகின்றனர்.
கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு பகுதியில் மரங்கள் செடிகள் நிறைந்த வனப்பகுதி உள்ளது. இங்கு முயல், மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகளும் மயில் உள்ளிட்ட பறவைகளும் வசிக்கின்றன. இரை தேடி வனப்பகுதியில் இருந்து வெளிவரும் மயில்கள் சுற்றுப்புற கிராமங்களான மணப்பட்டு, பிள்ளையார்குப்பம், ரெட்டிச்சாவடியில் உள்ள விளை நிலங்களுக்கு படையெடுத்து வருகிறது. மனித நடமாட்டத்தை கண்டாலே தூரத்திற்கு செல்லும் இந்த மயில்கள் மணப்பட்டு வாய்க்காலுக்கு அருகில் உள்ள வீட்டு தோட்டம், தெருக்களில் கோழிகளுடன் சேர்ந்து மேய்கிறது. மயில்களுக்காகவே மணப்பட்டு பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் வீட்டு தோட்டத்தில் அரிசியை இரையாக வைக்கின்றனர். அவற்றை தின்பதற்காக வழக்கமாக சில மயில்கள் வந்து செல்கின்றன. இதை மக்கள் பார்த்து ரசிக்கின்றனர். ஒரு ஆண்டு ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத பாகூர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம். ஓராண்டாகியும் பயன்பாட்டிற்கு வராத பாகூர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் இந்திய விமான பயணிகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரியை சேர்ந்த கிராம இளைஞர்களுக்கு விளையாட்டின் மீது ஆர்வத்தையும் திறமையும் ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்கள் பயிற்சி பெறுவதற்காக புதுச்சேரியில் 12 இடங்களில் உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து இந்திய விமான பயணிகள் ஆணையம், புதுவை கல்வித்துறை இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 5 கோடியில் பாகூர், மணவெளி, TR பட்டினம், ஏனம் ஆகிய 4 இடங்களில் பயணிகள் ஆணையம் முடிவு செய்தது. முதல் கட்டமாக மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. மேலும் இதேபோல் பாகூரில் 1,25,00,000 செலவில் கூடைப்பந்து, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் மற்றும் பல விளையாட்டுகள் அடங்கிய பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் கட்டும் பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கட்டுமான பணிகள் அனைத்தும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவு பெற்றது. இதில் கூடைப்பந்து, கைப்பந்து, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், இறகுப்பந்து, கபடி, கொக்கோ விளையாட்டுகளை விளையாட முடியும். விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. ஒன்று மட்டும் போதும். உங்கள் வீட்டம்மா ஒன்று, ஒரு பையன் வேணும். ஆமாம். குழந்தையின் பிறந்தநாள் விழாவிற்காக ஆதரவற்ற இல்லத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி கன்னிக்கோயில் கிராமத்தில் வசிக்கின்ற செந்தாமரை கிருஷ்ணன், உமா மகேஸ்வரி இவர்களின் குழந்தையான தேவி ஸ்ரீயின் முதலாம் பிறந்தநாளை முன்னிட்டு கங்கணம் குப்பத்தில் இயங்கி வரும் லிட்டில் டிராப்ஸ் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் இருந்து வரும் 45 முதியோர் ஊனமுற்றோர் இவர்களுக்கு மதிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கன்னிக்கோவிலில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம், எழுதுகோல் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் அனந்த சயன அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடந்த பிரம்மோற்சவ விழாவில் மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று சுவாமி அனந்த சயன அலங்காரத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளை உற்சவத்தை தொடர்ந்து மாசி மாதம் 12ஆம் தேதி அம்மனுக்கு மீண்டும் வராத பாகூர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.